கலைத்திறன் போட்டியில் பங்கு பெற்ற சகோதரர்களும் அதில் பங்கு பெறாத சகோதரர்களுக்கும் நான் சொல்லக்கொள்ள விரும்ப வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஜனவரி 24 சர்வதேச கல்வி நினைவு கூறும் தினம். அந்த தினத்தில் இந்த ஒரு கல்வித்திறனை வச்சிருக்கிறாங்க. என்னுடைய அடிப்படை என்னன்னு சொன்னாக்கா, உங்களுடைய ஆற்றலை வெளியே கொண்டு வருவது. எல்லாரும் நீங்கள் நினைக்கலாம், நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு 3 வேளை உணவு கொடுத்துருவாங்க, நமக்கு பாக்கெட் மணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது உங்களுடைய திறன் தான், உங்களுடைய திறமைகள். ஒருவர் ஒரு விதமான புகைப்படங்களை வச்சிருக்கீங்க நடிகர் சம்பந்தமாக, ஒருவர் தேசப்பற்று சம்பந்தமாக அந்த வாஞ்சிநாதன், பகத்சிங், நேதாஜி இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறீங்க. சில பேர்கள் அந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமாக, அவர்களுடைய பொறியியல் சம்பந்தமான அந்த பொறியாளர்களுடைய அந்த தொழில்நுட்பத்தை ஆற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. அதே மாதிரி சில பேருக்கு வெவ்வேறு திறமைகள், சில திறமையாளர்களுக்கு எழுத தெரியாது, சில திறமையாளர்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும், சில திறமையாளர்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும், எழுத தெரியாது. இது மாதிரி ஒவ்வொரு திறமைகள் ஒவ்வொரு ஆளுக்கு இருக்கும். அந்த திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு தன்னுடைய குருமார்கள், அதாவது ஆசிரியர்கள் முயற்சி கொண்டு வராங்க. அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய நேரத்தையும் அதை செலவு செய்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால் உங்களை தேடி அனைத்து நபர்களும் வருவார்கள். நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளில் நம்முடைய குடும்ப சூழலை நீங்கள் எதிர்த்து பாருங்கள். நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறவினர்களும் இருப்பாங்க. நம்மளுடைய பொருளாதாரத்தை பின்தங்கி இருப்போம். நம்மளுடைய உறவினர் சில பேர் பொருளாதாரத்தில் பின்தங்கியும் இருப்பாங்க. நம்ம போனால் கூட உட்கார சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய திறனின் அடிப்படையில் எதிர்காலத்தில் உங்களை சந்திப்பதற்கு உங்கள் வீட்டு வாசலில் நிற்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அல்லது செல்வந்தராக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர், மருத்துவர், இது போன்று எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் உங்களுடைய கல்வி திறன்களை ஏதாவது ரூபத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன்.